ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது அப்படியே ரெண்டும் ஒரே மாதிரியே வர மாதிரியே இருக்குது. எப்படி அப்படின்னாக்கா, இந்த திருவாசகத்தை படிக்க ஆரம்பித்த வாட்டி சிவபுராணம், கீர்த்தி திரு அகவல், அப்புறம் திரு அண்டப்பகுதி, இப்போ இது 3 வரைக்கும் தான் நம்ம வந்திருக்கோம். இதை பார்க்கும்போது விநாயகர் அகவல், ஔவையார் எழுதின விநாயகர் அகவலை சீதக்கலப செந்தாமரைப்பூம் அப்படிங்கிற பாட்டும் இது ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்புறமேட்டு பாம்பன் சுவாமிகள் எழுதின சண்முக கவசம், அண்டமாய் அவனியாகி, அதெல்லாம் பார்த்தாலும் அதுவும் இது ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பொருள் ஒன்று தான். ஆனால் நம்ம படிக்கிற ஒவ்வொருத்தருடைய மனநிலைமையிலும் ஒவ்வொரு மாதிரி கடவுள் வந்திருக்காரு. ஆனால் இது எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது எல்லாரும் சொல்கிறதும் ஒரே விதமாக தான் இருக்குது. சரி, இப்போ மாணிக்க வாசகர் என்னென்ன சொல்கிறாரு, என்னென்ன பெருமை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி. சிவபெருமான் எங்கே இருக்கார்? சிதம்பரத்தில் இருக்கார். யாருக்காக நடனம் ஆடிட்டுருக்காரு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவும். எப்படி? எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கு உள்ளாரே இருக்கார். அது மட்டும் இல்லை, மண்ணும் விண்ணும் வானோர் உலகம், தேவலோகம் எல்லாமே இருக்கார். துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏற துரத்தும். அதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதில் பெரிய ஞானத்தை நம்மளுக்கு உண்டு பண்ணி கொடுக்குறாரு. இப்போ எனக்கு ஒரு பொருள் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உண்மையாக விருப்பப்பட்டேன்னா அந்த விருப்பம் நிறைவேறத்துக்கு சிவபெருமான் நம்மளுக்கு அருள் கொடுக்குறாரு. நம்மளுடைய அஞ்ஞானத்தை அகற்றிட்டு நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. நாம்ளே திருவாசகம் படிக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கோன்னா பாருங்களேன், நம்மளுக்கும் அறிவை கொடுத்து சிவபெருமான் படிக்க சொல்லியிருக்காரு தானே. அதே மாதிரி தான் அவரை நம்பினோம்னாக்கா நம்மளுக்கு எல்லா திருவிளையாடல்களையும் ஒரு செஞ்சு காமிப்பார். அடியார் உள்ளத்து அன்பு மீதுர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். இப்போ நான் சொன்ன மாதிரியே தான் நம்ம மனசுக்குள்ளார பக்தி அப்படிங்கிற நதி ஓடுனுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த உள்ளம்தான் இந்த இறைவன் இருக்கிற இடம். மண்ணும் மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து கலந்தினி தருளி நல்லாளோடு நயப்புற வேதியும் பஞ்சப்பள்ளியர் பான்மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டு இன்னருள் விளைத்தும். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, சிவபெருமான் மகேந்திர மலையில் ஆகம விதிகளை பற்றி யாருக்கு? பார்வதி தேவிக்கு எடுத்து சொல்கிறாராம். அப்புறமேட்டு என்ன சொல்கிறாரு? கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நல்தடம் படித்தும் கேவேடராகி கெளிரிது படுத்து மாவேட்டு ஆகிய ஆகமம் வாங்கியும். அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்கறதுக்காக சிவபெருமான் வேடனை வராங்க. அங்கே வேடுவச்சியாக யார் வராங்க? பார்வதி தேவியும் கூடவே வராங்க. அந்த காட்டுப்பன்றியை அடித்து துரத்திட்டு அப்புறமேட்டு அர்ஜுனன் கூட சண்டை போட்டு அப்புறம் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மீனவராக வேதங்களை எல்லாம் மீட்டு எடுக்கிறாரு. அந்த கதையை சொல்கிறாரு. அப்புறம் மற்றவை தம்மை மகேந்திரத்திலிருந்து உற்ற ஐமுகங்களால் பணிந்தருளையும். மகேந்திர மலையில் இருக்க ஆகமங்களை 5 முகங்களால் உபதேசம் பண்ணுற குருவாக இருக்கார். இது எங்கே நடக்குது? நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்த ஆரியனாய் அமர்ந்தருளியும். நந்தம்பாடி அப்படிங்கிற ஊரில் குருவாய் இருந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறாரு. வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100 100 ஆயிரம் இயல்பினது ஆகி. இந்த உலகத்தில் எத்தனை உயிரினங்கள் இருக்கோ, எத்தனை உருவங்கள் இருக்கோ, அத்தனையும் இயற்கையாகவுமே இருக்கிறது யார்? நம்மளுடைய சிவபெருமான் தான். ஏறுவுடை ஈசன் இப்போனியை உய்ய கூறுவுடை மங்கையும் தானும் வந்தருளே. அதாவது ஏறுவுடை ஈசன் இந்த பூனையை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமான் எப்படி வராரு? சிவசக்தி ஸ்வரூபமாகவே வராராம். குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும். குடநாடு மேல்நாட்டிலிருந்து வந்திருந்த குதிரைகளை திறமையாக இருக்கிற ஆளுங்க எப்படி பழக்கப்படுத்துவாங்களோ அதே மாதிரி நீயும் எங்களுடைய மனசு எப்படி அடங்காமல் இருந்தாலும் அதை நீ பழக்கப்படுத்திடுற அப்படின்னு சொல்கிறாரு. வேலம்புத்தூர் விட்டேறு அருளை கோலம் புலிவு காட்டிய கொள்கையும். வேலம்புத்தூரில் காளையை விளக்கிட்டு அவரே வேகமாக ஓடி பக்தரை காப்பாற்றினாராம். அந்த திருவிளையாடலை சொல்கிறாரு. அப்புறம் தர்ப்பணம் மதனில் சாந்தம் புத்தூர் வில்பொருள் வேடருக்கு இந்த விளைவும். சாந்தம்புத்தூரில் வில்லை கொண்டு போர் புரிகிற வேடனுக்கு கண்ணாடியிலேயே காட்சி கொடுத்துருக்காராம். அங்கே ஒரு திருவிளையாடல் நடத்தியிருக்காரு. அதுக்கடுத்த திருவிளையாடல் மொக்கனி அருளிய முழந்தளல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும்.
மொக்கனீஸ்வரத்தில் அழகு பொருந்திய முழு தீவண்ணனாக உன்னை நீ காட்டினியே அப்படின்னு சொல்லி அந்த திருவிளையாடலையும் சொல்கிறாரு. அப்புறம் அரியோடு பிரம்மருக்கு அளவறி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும், திருமாலும் பிரம்மதேவனும் கூட உன்னைய அறிய மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இவருக்கு நடந்ததை சொல்கிறாரு. ஆண்டு கொண்டருள அழகூறு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஈண்டு கனகம் இசைய பெறாது ஆண்டான் எம்கோன் அருள்வழி இருப்ப. என்ன சொல்கிறாரு, மாணிக்க வாசகர் குதிரை வாங்கிறதுக்கு தான் வராரு. ஆனாலும் என்ன பண்ணுறாரு, குதிரையை வாங்காமல் சிவபெருமானை பார்த்துட்டு அப்படியே சிவத்தொண்டு புரிஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்புறம் பாண்டிய மன்னனுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு பாண்டிய மன்னன் என்ன பண்ணிட்டான், மாணிக்க வாசகரை கூட்டிகிட்டு சிறையில் போட்டான். நான் உனக்கு குதிரையை தரேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் குதிரையை கொடுத்தாரு. அப்புறம் அதை நிறையா மாற்றிட்டாரு. அந்த திருவிளையாடலை சொல்கிறாரு. தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும், அழகு நிறைந்த திருவடியுடைய சிவபெருமானே உன்னுடைய கருணையை என்னன்னு சொல்கிறது. அந்தணன் ஆகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும், வேதியனா என்னைய அதாவது குருவாக என்னை ஆட்கொண்டுட்டியே, உன்னுடைய பெருமையை நான் என்னன்னு சொல்கிறது. மதுரை பெருநல் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும், எனக்காக நீ குதிரை விற்கிறதுக்காக கூட வந்துட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. ஆங்கது தன்னில் அடியவர்க்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும், மாணிக்க வாசகருக்கு மட்டும் இல்லை, பாண்டிய மன்னனுக்கும் தன்னுடைய காட்சி தெரியணும், மாணிக்க வாசகரோட பெருமை தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சதுனால வந்தி அப்படிங்கிற பாட்டிக்கிட்ட பிட்டுக்கு மண் சுமுகிற கூலியால் சேர்றாரு. உத்திர கோசம் மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும், திரு உத்திர கோசை அப்படிங்கிற ஊரில் ஞானாசிரியனா யார், சிவபெருமான் எழுந்தருளி இருக்கார். அப்புறம் பூவனம் மதனில் பொழிந்திருந்தருளி தூவனம் மேனி காட்டிய தொன்மையும், திருப்புவனம் அப்படிங்கிற ஊரில் தூய நிறமும் பிரகாசமும் உடைய திருமேனியை காட்டினாராம். இது தொன்று தொட்டு வந்துள்ள பேரன்புக்கு அறிகுறியாகும். சிவபெருமானை யார் எந்த பக்தன் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உடனே அவர் காட்சி கொடுத்துருவாராம். வாத ஊரினில் வந்தினிதரளி பாதச்சிலம்பு ஒளி காட்டிய பண்பும், திருவாத ஊரில் நீ பிரசன்னமான போது உன்னுடைய திருவுடையிலே அலங்கரித்த சிலம்பின் ஓசையை கூட என்னால் இன்னும் மறக்க முடியல அப்படிங்கிறாரு. திரு ஆர் பெருந்துரை செல்வன் ஆகி கரு ஆறு சோதியில் கறந்த கள்ளமும், அழகு நிறைந்த திருப்பெருந்துறையில் ஞானாசிரியனா நீ உன்னுடைய கோலத்தை நான் பார்த்துட்டு வந்திருக்கிறது நீ தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதுமே உடனே நீ போய் மறைஞ்சிட்டிய அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. பூவளம் மதனில் பொழிந்தினி தருளி பாவம் நாசம் ஆக்கிய பரிசும், பூவளம் அப்படிங்கிற ஊரில் பிரத்யட்சமாக தோன்றி பாவத்தை போக்கின பெருமையை சொல்கிறாரு. தண்ணீர் பந்தர் சயம்பெற வைத்து நல்நீர் சேவகன் ஆகிய நன்மையும், போரில் பாண்டிய மன்னன் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நீ அவனுக்காக தண்ணீர் பந்தல் கூட அமைச்சியே, நீ ஒரு நீர் வழங்கும் தொண்டனாக இருந்தியே அப்படின்னு சொல்கிறாரு. விருந்தியனன் ஆகி வெண்காடு அதனில் குருத்தின் கீழ் அன்று இருந்த கொள்கையும், திருவெண்காட்டில் விருந்தாளியாக நீ குருத்த மரத்தடியில் உட்காந்துருந்தியே அந்த சிறப்பை சொல்கிறதா, அப்படி இல்லைனாக்கா பட்டமங்கையில் பாங்காய் இருந்து அங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும், திருப்பட்ட மங்கை அப்படிங்கிற ஸ்தலத்தில் நீ அஷ்டமா சித்திகளெல்லாம் விலைக்கு சொன்னாயே அந்த பெருமையை சொல்கிறதா அப்படின்னு சொல்லி சிவபெருமானோட ஒவ்வொரு திருவிழாலாம் சொல்லி சொல்லி மகிழ்ச்சி அடைகிறாரு. எவ்வளோ சொன்னாலுமே சிவபெருமானோட பெருமையை சொல்லி முடியுமா? முடியவே முடியாது. வேடுவன் ஆகி வேண்டூரு கொண்டு காடது தன்னில் கறந்த கள்ளமும், தன்னை எப்பொழுதுமே எப்படி தோற்றுவிப்பது பிறகு எப்படி மறைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தான் தெரியும். கண்ணாட்டமே இருக்காரு தானே, எப்போ தோன்றுவார் எப்போ மறைவாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நீ சாமர்த்தியமாக இப்படி எங்களுக்கு காட்சி கொடுத்து மறையிறியே, இந்த பெருமையை நான் என்னான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மெய்காட்டிட்டு வேண்டு உருக்கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தம்யம், அடியார்களை காப்பாற்றுறதுக்காக தான் நீ இப்படிலாம் வர அப்படிங்கிற பெருமை எனக்கு தெரியுது அப்படிங்கிறாரு. ஓரியூரில் உகந்தினி தருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும், திருவோரியூரில் மகிழ்வுடன் எழுந்தருளி நிலவு உலகுக்கு போன சிறுவனை மீட்டு கொடுத்துருக்காராம். அந்த திருவிளையாடலை சொல்கிறாரு. அப்புறம் பாண்டோர் தன்னில் ஈண்டு இருந்தும் தேவூர் தென்பால்
திகழ்தரு தீவில் கோஆர் கோலம் கொண்ட கொள்கையும். திருப்பாண்டூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் நீ கண்கூடாவே பிரசன்னமாக இருந்த. திருத்தேவூருக்கு தென்பக்கத்தில் உள்ள தீவில் பேரழகு பொருந்திய வடிவத்தோட நீ காட்சி கொடுத்த. உன்னுடைய திருவுள்ளத்தை என்னன்னு சொல்கிறது அப்படிங்கிறாரு. தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும். தேனடையை நிறைந்திருக்கிற சோலை எந்த ஊரில் இருக்குது? திருவாரூரில் இருக்குது. அங்கே நீ எனக்கு பரம ஞானத்தை கொடுத்த அப்படிங்கிறாரு. இடைமருது அதனில் ஈண்டு இருந்தும் படிமம் பாதம் வைத்த பரிசும். அந்த ஊரில் சிவபெருமான் அவருடைய காலை மாணிக்க வாசகர் தலை மேலே வச்சாராம். அந்த காட்சியை நான் எப்படி மறப்பேன்? ஏகம்பத்தில் இயல்பாக இருந்து பாகம் பெண்ணோட ஆயின பரிசும். இந்த உலகத்திலேயே சிவன் வேறு சக்தி வேறு அப்படிங்கிறத காமிக்காமல் ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் அப்படின்னு நீ சொல்லியிருக்க. இதுக்கு உதாரணம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கிற காமாட்சி அம்மன் தான். திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறு ஆறு குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும். திருவாஞ்சியம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் நீ பேரழகோடு பிரசன்னமாகி மனம் நிறைந்த கூந்தலுடையவங்க யார்? உமாதேவி. உமாதேவியோட நீ காட்சி கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை நினச்சி சொல்கிறாரு. சேவகன் ஆகி தின்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும். போர் வீரனாக தோன்றி வலியவே வில் தாங்கி நின்று விரும்பியவாறெல்லாம் நீ பல பல வடிவங்களை எடுத்து உன்னுடைய திறமையை காட்டின அப்படிங்கிறாரு. இப்போ சொல்கிறதெல்லாம் சிவபெருமானோட காட்சியை பற்றி பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காரு. கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாறு அதனில் சைவனாகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடிருந்தும் திருப்பனையூரில் விருப்பன் ஆகியும் கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்று அதனில் வழுக்காது இருந்தும். என்னென்ன ஊர் சொல்லியிருக்காரு? கடம்பூரில் காட்சி கொடுத்த, திருவீங்கோய் மலையில் காட்சி கொடுத்துருக்க, திருவையாறில் காட்சி கொடுத்துருக்க, அப்புறம் திருத்துருத்தி திருப்பனையூர் ஆகிய ஸ்தலங்களெல்லாம் நீ காட்சி கொடுத்துருக்க. அப்புறமேட்டு இன்னும் எங்கே கொடுத்துருக்காரு? சீர்காழி திருக்கழுக்குன்றம் அப்படின்னு இவர் எங்கெங்கெல்லாம் போய் பாட்டு பாடினாரோ அங்கேயெல்லாம் போய் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்துருக்கிறாரு. புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும். திருப்புறம்பயம் அப்படிங்கிற ஊரில் அறநூல்களை கொடுத்தாராம். திருக்குற்றாலத்தில் பிரத்யட்சமாகவே காட்சி கொடுத்தாராம். அந்தமில் பெருமை அழல் உரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உரு கொண்டு இந்தர ஞாலம் போல வந்தருளி எவ்வெவர் தன்மையின் படுத்து. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பிரளயத்தில் மூழ்கிறோம். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நீயே சிருஷ்டி பண்ணுற. அதுக்கப்புறமேட்டு ஜீவர்களை படைக்கிற. உன்னுடைய கருணையை என்னன்னு சொல்கிறது? சந்திர தீபத்து சாத்திரன் ஆகி அந்தரத்திழிந்து வந்த அழகமர் பாலையுள் சுந்தரத்தன்மையோடு துதைந்து இருந்தருளியும். சந்திர தீபம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் நீ ஒரு சாஸ்திரிய வடிவம் எடுத்து வந்த. வானவெளியிலிருந்து கீழே இறங்கி வந்த அழகிய பாலை அப்படிங்கிற பதியில் பேரழகனா பொலிவு கொடுத்த அப்படின்னு சொல்கிறார். மந்திர மாமலை மகேந்திர விற்பன் அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமை ஆண்டு பரிசது பகரின் ஆற்றல் அதுவுடை அழகமர் திருவுரு நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் நறுக்கும் ஆனந்தமே ஆரா அருளியும். வேதங்களோட உட்பொருட்கள்லாம் யார் சொல்கிறாங்க? மகேந்திர மலையில் சிவபெருமானே சொல்கிறாராம். அந்த கருணையை நான் என்னன்னு சொல்கிறது? என் மனசு அதை கேட்குறதுக்கு இப்போ நம்மளுக்கு இப்போ புரியாமல் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி நம்மளுக்கு புரியாமல் நம்ம படித்தோம்னா கூட அதை யார் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க? சிவபெருமானே அதுக்கு அர்த்தமெல்லாம் சொல்லி அதில் இருக்கிற குறைபாடுகள்லாம் நீக்கிடுவாராம். அதனால் நாம்ளும் ஐயோ படித்தா தப்பாயிடுமே, இந்த அர்த்தம் சொன்னோம்னாக்கா இதுக்கு இது தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துக்க கூடாது. தைரியமாக எடுத்து படிக்கணும். ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்க தான் நம்மளுக்கு புரியும். அதை தான் அவர் சொல்கிறார். நீ எப்படி வேணாலும் படி. அதாவது மாணிக்க வாசகர் சொல்கிறத என்னுடைய கருத்துலேருந்து நான் சொல்கிறேன். எப்படி வேணாலும் நீ படி. உனக்கு அதில் இருக்கிற குறைபாடெல்லாம், நம்ம மனசில் இருக்கிற குறைபாடெல்லாம் நீக்கிட்டு உன்னை தூய்மையாக்கிறேன் அப்படின்னு சிவபெருமானே சொல்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நம்மளுக்கும் சேர்த்தியே மாணிக்க வாசகர் சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம புரியாதவங்களாம் எனக்கு புரியாதப்பா நான் படிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மாணிக்க வாசகரே நம்மளுக்காக சொல்லியிருக்காரு. மாதில் கூறு உடை மாபெரும் கருணையின் நாதம் பெரும்பரை நவின்ற கரங்கவும் அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும். ஒரு மனிதனுக்கு
ஆணவம், மாயை, கர்மம் அப்படிங்கிற 3 மலம் இருக்கா. அந்த 3 மலத்தையுமே வந்து பார்வதி தேவியோடு இருந்து சிவபெருமான் வந்து நம்மளுக்கு அகற்றுறாராம். அது எப்படி? திரிசூலம் அப்படிங்கிற இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படிங்கிற 3 விதமான சக்திகளை கொண்டு நம்மளையும் பக்குவமடைய செய்கிறாரு. எப்படி? மூலம் ஆகிய மும்மலம் மறுக்கும் தூய மேனி சுடர்விடு சோதி, காதலன் ஆகி கழுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில் பெற அணிந்தோம். சூரியனுக்கு முன்னால் எப்படி வந்து எந்த இருளும் இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் நீயே எங்களுக்கு இருக்கிற மாய இருளை அகற்ற ஞான பிரகாசகன். உன்னுடைய ஜோதியை பார்த்தாவே எங்களுக்கு எல்லா ஞானமுமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் எப்படி காதலன் ஆகி கழுநீர் மாலை. சிவபெருமான் என்ன மாலை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. செங்கழு நீர் மாலையை போட்டிருக்கிறது பொருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பார்த்து பாராட்டுறாரு. அரியோடு பிரம்மருக்கு அளவறியாதவன், பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும். ஈசா, உன்னை வந்து நாராயணனும் நான்முகனுமே முழுசாக அறிஞ்சிக்க முடியல. அப்படி இருக்கும்போது மற்றவங்க மட்டும் எப்படி இருப்பாங்க? ஆனால் பல தடவையில் குதிரை மீதை வந்து நீ வந்து இதை எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதி ஆகவும். மறுபடியும் நம்ம பிறக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் அதிகமான திருவிளையாடலை நடத்தின ஊர் இது பாண்டிய நாடு. மதுரையை தான் உறைவிடமாகவே அவர் கொண்டு இருக்காரா. பக்தி செய் அடியாரை பரம்பரத்து உய்ப்பவன் உத்தர கோசை மங்கை ஊர் ஆகவும். பக்தி பண்ணுற அன்பர்களுக்கு ஈசா நீ முக்தியை கொடுக்குற. அத்தகைய நீ வந்து திருவுத்தர கோசம் மங்கையவே உன்னுடைய ஊராக கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சிவபெருமானுடைய சொந்த ஊரை எதை சொல்கிறாரு? திருவுத்தர கோசம் மங்கையவும் சொல்கிறாரு. ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகும். ஈசா, உனக்கு மகாதேவன் அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப தான் பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்திரன், வருணன், மித்திரன், அரியமன், ஈசானன், யமன், அக்னி, வாயு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வல்லமை கொடுக்குறவர் யார்? சிவபெருமான் தான். இருள் கடிந்தருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலை ஆகவும். பேரானந்தத்தை கொடுக்குற இன்ப மலையாக இருக்கிறவர் யார்? நம்மளுடைய சிவபெருமான் தான். அவர் இருக்கிற கைலை மலை வந்து அப்படியே அருள்மயமாக இருக்குதான். எம்பெரும் தன்மையும் எவ்வொரு திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளி. யார் யாருக்கு எவ்வளவு திறமை இருக்கோ அந்த திறமையெல்லாம் யார் கொடுத்தாங்க? நம்மளுக்கு சிவபெருமான் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மாணிக்க வாசகரை பற்றி சொல்கிறாரு. நாயினேனை நலமளி தில்லையில் கோலமார்த்தரு பொதுவினில் வருக என ஏழை என்னை ஈங்கு ஒளிந்தருளி அன்று உடன் சென்ற அருள் பெரும் அடியவர் ஒன்று உடன் கலந்தருளியும். நீ என்ன சொன்ன? நான் எல்லா ஊர்லேயும் உன்னை தேடி தேடி போனேன். ஆனாலும் நீ வந்து சிதம்பரத்துக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அங்கே வந்து உன்னை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். உன்னை பார்த்ததுமே அப்படியே உன்னோட கலந்துட்டேன் நான். எப்படி? எய்தவந்தில்லாதார் எரியில் பாயவும். நெருப்பை கூட சிவபெருமானாக நினச்சோம்னாக்கா அதில் பாயறதுக்கு நம்மளுக்கு பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மாலது ஆகி மயக்கம் எய்தியும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பொருளாசையை நாடுறாங்க. ஆனாலும் இறைவனை நடன எல்லாரையுமே அவர் காப்பாற்றுறாரு. எப்படி? பூதளம் மதனில் புருண்டு வீழ் அருளியும். கால் விசைந்து ஓடி கடல் புகம் மண்டி நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும். ஜலை கருளிய பரம நாடக என்று இதம் செழிப்பெய்தன் என்று ஏங்கினர் ஏங்கவும். எழில் பெரு இமயத்து இயல்புடை அம்பொன் பொழிதரு புலியூர் பொதுவினில் நடம் நவில். சிவபெருமானே, உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனே சிவனேன்னு யார் வந்து உன்னுடைய காலடியில் விழுந்து அழுகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீ முக்தியே கொடுத்துருக்க. பதஞ்சலிக்கும் வியாக்கிரபாதருக்கும் நீ உன்னுடைய நடன காட்சியை கொடுத்துருக்க. இந்த தில்லையவே வந்து கைலையாக காமிச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த பெருமையை சொல்கிறாரு. கனிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகு ஒரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொழிதரு புலியூர் புக்கினிதருளினன் ஒளித்தரு கைலை உயர் கிளவோனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. காளி, அதாவது தில்லை காளியை நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த தில்லை காளி கோபமாக இருக்கும்போது அப்படியே சிரித்த முகத்தோடு போய் காளியோட கோபத்தையே குறைச்சவர். நம்மளை எப்படி பார்த்துக்குவார்? நம்மளையும் வந்து குழந்த மாதிரி பார்த்துக்குவார். கைலாசபதியாகிய இறைவா, நீ நாத பிரம்மம். அத்தகைய நீ சிதம்பரத்தின் கண் எழுந்தருளி அடியவர்களோடு கூடி இனிது வீற்றிருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமையெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்படிதான் சிவபெருமானோட பெருமையெல்லாம் சொல்லி சொல்லி மாணிக்க வாசகர் ரசிக்கிறாரு. அதே மாதிரி நாமளும் இந்த திருவாசகத்தை சொல்லி சொல்லி ரசிக்கலாம். இது வந்து சிறப்பு குழந்தைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஏதாவது ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு குழந்தை இதை கேட்டுச்சு அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். குழந்தைங்களுக்கு புரிகிற அளவுக்கு தான் ரொம்ப
மெதுவாக சொல்லியிருக்கோம். ஏன்னா நாங்களும் வந்து ஒரு சிறப்பு குழந்தைகள் தான். எங்களுக்கும் இவ்வளோ தான் தெரியுது. சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சிறப்பு குழந்தைகள் தான். நம்ம மனசில் எவ்வளோ பெரிய ஊனம் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுறவர் யார்? சிவபெருமான் தான். அந்த சிவபெருமானோட திருவடிகளை வணங்கி நாளைக்கு வந்து திரு அண்ட பகுதியை பார்க்கலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.